ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்ல இந்த வாழைப்பழம்னு இருந்தாலே, அத நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். இவங்கலாம் வந்து அதிகம் சாப்பிடவே மாட்டாங்க. அதனாலயே இந்த வாழைப்பழம் அந்த மாரி இருந்ததுன்னா, ரொம்ப பழுத்து போச்சுன்னா, இந்த மாரி செடிங்களுக்காக நான் வந்து புளிக்க வச்சு ஊத்துறதுக்கு ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு, போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா? "அத எப்படி ஊத்துவீங்க? எப்படி ரெடி பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது மாரி 2 மெத்தட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம வாழைப்பழத்த நல்லா பெசஞ்சிட்டு, தோல எடுத்துட்டும் செய்யலாம். தோலோட கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா பெசஞ்சு ஒரு ஒரு ஜக்கு தண்ணீய ஊத்தி, நல்லா நிழல்ல வந்து நல்லா கலக்கி புளிக்க வச்சுரணும். இந்த மாரியும் செய்யலாம். இல்லன்னா இது கூட நல்லா வந்து பழத்த வந்து நல்லா பெசஞ்சிட்டு, நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா புளிக்க வச்சு, அது ஒரு ஃபெர்டிலைசர். அதுவும் இன்னுமே பார்த்தீங்கன்னா, இன்னும் பவரா இருக்கும். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் செய்வேன். அதனால இந்த மாரி தான் செஞ்சிருந்தேன். நெறைய பேர் இத கேட்டிருந்தீங்க. அதனால தான் வந்து 1 வாரத்துக்கு அப்புறம் நிழல்லயே நல்லா புளிக்க வச்ச பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த விளாக் வந்து எடுத்திருந்தேன். நல்லா இந்த மாரி இந்த டப்பால நல்லா மூடி போட்ட டப்பா காத்துலாம் போகக்கூடாது. அந்த மாரி நல்லா போட்டு, நல்லா தண்ணி ஊத்தி ஒரு நிழல்ல வந்து 1 வாரத்துக்கு வச்சுருங்க. நடுவுல ஒரு 2 நாளுக்கு ஒரு ஈடு அந்த மாரி டப்பாவ திறந்து நல்லா ஒரு குச்சி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இல்லன்னா வந்து ஒரே டைமா வந்து அப்படியே புளிச்சு ஒரு மாதிரியா இருக்கிற மாரி இருக்கும். இது ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே வராது. இதுக்கப்புறம் இது 1 வாரத்துக்கு அப்புறம் இப்ப ஓப்பன் பண்ணி வந்து காமிக்கிறேன். நான் நடுவுல வந்து ஒரு நாள் வந்து கிண்டி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து ஓப்பன் பண்றேன். இப்ப இது வந்து கலந்துட்டு வடிகட்டிட்டு கூட பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணிய சேர்த்து 1 ஜக்கு தண்ணிக்கு நல்லா ஒரு பக்கெட் ஒரு 10 ஜக்கு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு, செடிங்களுக்கு ஊத்த வேண்டியது நான் வடிகட்டல. அப்படியே தான் வந்து நான் செய்வேன். எப்பவும் அப்படியே தான் செடிங்களுக்கு ஊத்துவேன்றதால அப்படியே தான் வந்து ஊத்திக்கிட்டேன். இந்த மாரி நம்ம வந்து இந்த வாழைப்பழத்த புளிக்க வச்சு ஊத்துறப்ப, நல்லா இப்ப ஒரு மொட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பூ வைக்கிது இல்லையா? அப்ப வந்து குட்டி குட்டியா வைக்கிறதெல்லாம், இந்த வாழைப்பழ தோல் கரைசல் வந்து ஊத்துறப்ப பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா பூ வைக்கும். அது மாரி பூவுமே நல்லா பெருசு பெருசா பூக்கும். அது மாரி தழைஞ்சு வராத செடிலாம் நல்லா ஒரு சூப்பரா வந்து தழைஞ்சு வரும். அந்த மாரி உங்ககிட்ட ஒரு 4 வாழைப்பழம் இருந்தாலோ, இல்லன்னா வீணா போன வாழைப்பழம் கடையில எதுனா கிடைச்சாலும், இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இது சனிக்கிழமை ஈவினிங் போல எடுத்திருந்தேன். என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து பிளானா வந்து இன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெற்றில மாலை வந்து கட்டி எடுத்துட்டு போய் போடணும் அப்படின்ற மாரி எனக்கு திடீர் பிளானா தான் இது தோணுச்சு. சரி கடகடன்னு வெற்றில தான் இருக்கே, இன்னைக்கு எடுத்துட்டு போய் போட்டுடலாம். அது இல்லாம எனக்கு ஒரு ரொம்ப நாளா வந்து நெனச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆஞ்சநேயருக்கு வந்து 9 வாரம் வந்து வெற்றிலை மாலை போடணும் அப்படின்ற மாரி நெனச்சிருந்தேன். டக்குனு இன்னைக்கு தான் வந்து மைண்ட்ல சடன் பிளானா வந்து வந்தது. சரி உட்காந்து உடனே வந்து கட்டிட்டேன். எனக்கு இந்த வெத்தலையில கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, ஏதாவது வச்சு வந்து கட்டணும்னு சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் எதுவும் நான் கட்டல. வெறும் வெத்தலையில தான் வந்து ராமஜெயம் சொல்லி கட்டி எடுத்துட்டு போயிட்டு, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். இன்னைக்கு என்னன்னு தெரியல. ஆஞ்சநேயர் கோயில் வந்து ஓப்பன்ல இல்ல போல இருக்கு. அதுக்கப்புறம் விளக்குலாம் ஏத்திட்டு, கேட்டு போட்டு மூடியிருந்தாங்க. அந்த ஆஞ்சநேயருக்கு தான் மாலைய அப்படியே வந்து போட்டுட்டு வந்துட்டோம். கொஞ்சம் முன்னாடி போயிருக்கணுமா, இல்ல கோவில் வந்து மூடிட்டாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு முன்னாடி வந்து ஒரு 2, 3 மாலைலாம் வந்து போட்டிருந்தாங்க.